பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பெங்களூருவில் உள்ள வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா மற்றும் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் 70வது பிறந்தநாள் விழா நடந்தது. கூட்டத்தில் ரவிசங்கர் உரையாற்றினார். வணிகம் ஆன்மீகத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். அரசியலும் ஆன்மீகத்தையே அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு பணியிலும் நாம் உண்மையாக வெற்றி பெற விரும்பினால் ஆன்மீகத்தின் துணை இன்றியமையாதது என்று கூறினார். ठिकाने पर आ रहे हैं, इसलिए यहाँ कोई औपचारिकता तो है ही नहीं, अनौपचारिक ढंग ही हमारा पहले से यही रहा। तो हमारे साथ सौजी भाई भी है यहाँ पर, गुजरात से आए हैं। इन्होंने तो इतना अच्छा किया है, अभी नदी पुनर्जीवन का भी एक वहाँ काम कर रहे हैं और जितना अच्छा इन्होंने अपना वर्कर्स को, वहाँ फैक्ट्री के वर्कर्स को, इनको इतना अच्छा देखभाल किया। उन सबको आध्यात्मिक यात्रा पर भेजते हैं हर साल, कभी काशी हो, कभी दूसरी जगह हो। अभी ये भी एक जगह होगी, इधर भी ये भेज सकते तीर्थ स्थान। यही आवश्यक है। व्यापार के साथ अध्यात्म को जोड़ना चाहिए, राजनीति के साथ अध्यात्म जुड़ना चाहिए। और कोई भी काम हम करते हैं उस काम में हमें सफलता मिलना हो, अध्यात्म का साथ बहुत आवश्यक है. இந்நிகழ்வில் ஜம்மு காஷ்மீர் அமைச்சர் சதீஷ் சர்மா கலந்து கொண்டார். எங்களின் இருண்ட காலங்களில் நீங்கள் துணையாக நின்று கரம் பற்றி வழி நடத்தினீர்கள். உங்கள் வழிகாட்டுதலின் மூலம் மன அழுத்தம் மற்றும் மன அதிர்ச்சிகளிலிருந்து நிவாரணம் கிடைத்தது. நாடு முழுவதிலும் செய்யப்பட்ட மிகச்சிறந்த பங்களிப்புகளில் இது ஒன்றாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வேந்தர் சிங் சுகு, MP சுனில் தட்கரி, திரிபுரா முன்னாள் முதல்வர் பிப்ளப் குமார் தேவ், இலங்கையின் முன்னாள் அமைச்சர் நவீன் திசநாயக்கே, தெலங்கானா MLA தனபால் சூரிய நாராயணா, ஒலிம்பிக் பாரா நீச்சல் வீரர் நிரஞ்சன் முகுந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.